இவ ராசி நாளைக்கு என் பையனை முழுங்கிருச்சுன்னா பார்வதி, பெரியய்யா, உன் தம்பி எல்லாத்தையும் சொன்னான். நான் போய் நினைச்சேன் நீங்க தான் வந்திருப்பேன்னு. எதுக்காக இங்க வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்க? பெரியய்யா, நீங்க தானே சொல்லிருக்கீங்க வேதனைய மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கணும், வெளியே காட்டிக்க கூடாது, அழக்கூடாதுன்னு. ஆனா என் வேதனைய இந்த சாமி கிட்ட சொல்லி அழணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் வந்தேன். கருணையே உருவான இந்த சாமி என் கண்ணீரை பார்த்தாவது என் தலையெழுத்த மாத்தோம்ல. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி அழுதுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கோச்சிட்டு போயிட்டான், அவ்வளவுதானே? அப்படி இல்ல பெரியய்யா, முதல் சம்பந்தமே இப்படி நடக்காம போனதுனால இத காரணமா வச்சே என் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். சீக்கிரம் கல்யாணமே நடக்காது. நான் என் அப்பாவுக்கு ஒரு பாரம் ஆயிடுவேணும்னு பயமா இருக்கு பெரியய்யா. இங்க பாரு பார்வதி, இந்த உலகத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியலையோ அதே மாதிரி உன்னை பத்தியும் உனக்கு இன்னும் முழுசா தெரியல. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடருக்கான பியூட்டி கான்டெஸ்ட்ல நீ ஜெயிச்சிருக்க. ஓவர் நைட்ல பிரபலம் ஆயிருக்க. இப்போ உனக்கு கிடைச்சிருக்க இந்த கிரேஸ்க்கும் உன்னோட போட்டோக்கு லட்சக்கணக்கில் பணம் தருவாங்க. ஒரு ஆட்ல நடிக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் கூட தருவாங்க. நாளைக்கு விடியறதுக்குள்ள நீ ஒரு கோடீஸ்வரியா கூட ஆகலாம். ஆனா இது எதுவுமே உனக்கு தெரியாது. உண்மைதான் பெரியய்யா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தவங்க கூட லட்ச லட்சமா பணம் கிடைக்கும்னு நான் மாடலிங்ல நடிக்கணும்னு சொல்றாங்க. 3 வேளையும் ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிடலாம், கார்ல சுத்தலாம், இன்னும் என்னென்னவோ அனுபவிக்கலாம்னு சொன்னாங்க ஐயா. பணம் மட்டுமே முக்கியம் நினைச்சு மூச்சு விட கூட நேரம் இல்லாம தன்னை கூட சரியா கவனிச்சுக்க முடியாத வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் பெரியய்யா. கண்ணிமை மாதிரி என்ன பாத்துக்கிற மாப்பிள்ளை எனக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா, என் தம்பி எங்களை நல்லபடியா பாத்துக்கிற ஒரு நல்ல மனசுள்ளவரா இருக்கணும். இந்த மாதிரி பணம் பணம்னு அலையிறவங்கெல்லாம் எனக்கு வேணாம் பெரியய்யா. பார்வதி, நீ நினைச்சபடிய, நீ வேண்டிக்கிட்டபடிய உனக்கு ஒருத்தன் வருவான். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த பையன். பல கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ற என்னைய ஒருத்தன் தப்பா தான் பேசினான். பார்ட்டியில் எல்லாருக்கும் முன்னாடி என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, என் தம்பிக்கு முதல்ல கல்யாணம் பண்றாங்கன்னு சொன்னான். அதுக்காக நான் உன்ன மாதிரி இங்க வந்து உட்காந்து அழ முடியுமா? அப்படி அழுதா எல்லாம் சரியாயிடுமா? அவன் சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. ஏன்னா குறை என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட தான் இருக்குன்னு அவன் சொன்னதை அன்னைக்கு நான் பெருசா எடுத்துக்கல. இங்க பார் பார்வதி, மற்றவங்க சொல்றதை பத்திலாம் நீ கவலைப்படாத. கடவுள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கியோ அதே நம்பிக்கை உன் மேலேயும் கொஞ்சம் வை. தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். இப்படி ஊன் தலையாடுறதெல்லாம் வேண்டாம். எப்பவும் போல சிரிச்ச முகத்தோட சொல்லு சொல்லு. சரிங்கய்யா, வா போலாம். பெரியய்யா, இது யாரோட பத்திரிக்கை? ஐஸ்வர்யா அருணோட என்கேஜ்மெண்ட் கார்டு. ரொம்ப நல்லா இருக்கு. வாசனை கூட நல்லா இருக்கியா? சரி, போலாமா? இங்க பாருங்கய்யா, கோவில் வரைக்கும் வந்துட்டு சும்மா போக வேணாம், சாமி கிட்ட வச்சு கும்பிட்டு போலாம்ல. ஆமா பெரியய்யா, எப்பவுமே இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு முதல் பத்திரிக்கை சாமிக்கு தான் வைக்கணும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியல. வாங்க பெரியய்யா, பத்திரிக்கை வச்சுட்டு போலாம். சரி வா.
தடவி தான் வைக்கணும். நான் மஞ்சள் வைக்கிறேன், நீங்க குங்குமம் வைங்க. எங்க சின்னையா ஐஸ்வர்யா அம்மா நிச்சயதார்த்தம் ரொம்ப சிறப்பா நடக்கணும். அவங்க 2 பேரோட கல்யாணம் நிச்சயதார்த்தத்தை விட சிறப்பா நடக்கணும். அவங்க 2 பேரோட குடும்ப வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும். அதுக்கு உன் ஆசீர்வாதம் வேணும் புள்ளியாரப்பா. போலாமா? ம். ஆண்டி, அருண், ஆதி. Hi Arun. ஹாய். A surprise for you. அக்கா அதை கொடுங்க. இது எப்படி இருக்கு? நல்லா பரவாயில்ல, அந்த ஷர்ட் கொடுங்க. இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல?